அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம இந்த டாப்போட டிசைன், இது நான் நெக் டிசைன் எல்லாம் எப்படி தைச்சிருக்கேன். ஒரே சாரியில தைச்சது இது 2 டாப் ஒரு ஃப்ராகு. அதை நான் எப்படி தைச்சிருக்கேன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதுதான் அந்த சாரி. லைனிங் வந்து 3 மீட்டர் துணி தான் எடுத்திருக்கேன். எப்படி 3 மீட்டர் பத்துன்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. அது ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி சாரி பட்டு சாரி நம்ம வீட்டில் மோஸ்ட்லி நிறைய இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு இந்த சாரி. இது முந்தான டிசைன். இதில் லைனாக இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஒரு 70 சென்டிமீட்டர் அவ்வளோதான் இருக்கும். 70-80 இருக்கும். டாப்புக்கு நமக்கு பத்தாது. ஸோ நம்ம கைக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஏதாச்சும் நெக் சைட் டிசைனுக்கு யூஸ் பண்ணலான்னு யோசிச்சு அது வச்சுட்டேன். பேக் சைடு இருக்கிற முந்தானே இல்லாமல் பேக் சைடு இருக்கிற உள்பகுதியில் இருக்கிற அந்த சைடு தான் நான் வந்து டாப்லேருந்து கட் பண்ண ஆரம்பிப்பேன். இப்போ இந்த லைனிங் துணியில் நம்ம டாப் வச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதுதான் அளவு டாப்பு. அளவு டாப்பு வந்து ஒரே அளவு தான். 2 பொண்ணுங்களுக்கு தைக்கணும். ஒரு பொண்ணுக்கு இந்த டாப் அளவை விட ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் சைடில் நல்லா ஃப்ரீயாக நம்ம துணி விடணும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளேயும் கொஞ்சம் துணி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டாப் வந்து இதே அளவில் தைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கை ஃபுல் லென்த்து இதே மாதிரி தான். இது டாப்போட லென்த்து மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைக்கணும். இந்த பார்டர் இருக்குல்ல, ஒரு 3 இன்ச்சு அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டாப்போட நீளம் 31 இருக்கு, 31 சம்திங் இருக்கு. அகலம் 16 32 இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ணிவிட்டு நம்ம சாரியில் வச்சு தைக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும். இது 3 மீட்டர் துணி தான். 3 மீட்டர் துணின்றதும் இதோட பண்ணால் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 34 இன்ச்சு அப்படி இருக்கும். சில லைனிங் 32 கூட இருக்கும். இப்போ டாப்போட ஹைட்டு வந்து 31 இருக்கட்டும். 31னா ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். 34 வரும். நமக்கு லைனிங் வந்து அதோட மெயின் ஃபேப்ரிக்கோட லைனிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 3 இன்ச் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இது சரியாக இருக்கும். பாருங்க, அளந்து பார்க்கும்போது 16 இருக்குது. அது 32 33 இன்ச் இருக்குது. இது 32 இருந்தாலே போதும். நமக்கு 1 இன்ச் தைக்கிறதுக்கு சரியாக வந்துடும். இப்போ நான் இது பிரித்து போட்டுட்டு இந்த சைடு துணி பிரிச்சுட்டு இந்த சைடு இப்படி மடித்து போட்டிருக்கேன். இதோட ஃபுல் அதாவது அந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும், லைனிங்கோட கரை வரைக்கும் கரெக்டாக நமக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்த்துட்டு டாப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதில் வந்துடும் 33 இன்ச் இருக்குது. நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும். இதை விட ஒரு 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். அதாவது அந்த சேலையில் இருக்கிற பார்டர் வந்து ஒரு 3 இன்ச் இருக்குதா, அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணணும். அளவு துணி நம்ம வைக்கும்போது அந்த துணி சரிசமமாக இருக்கா நம்ம பார்த்துக்கணும். உள் பகுதியில் நமக்கு மடித்து அந்த மாதிரி இருக்கும். உள்ள அது கரெக்டாக இந்த சைடு 4 துணியும் கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சைடு ஷோல்டரில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் சைடும் ஒரு 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் எக்ஸ்ட்ரா வைக்க வேணாம், இதே அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு 6 இன்ச் இருக்கு. தைக்கிறதுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். நெக்கு நம்ம கட் பண்ண போறதில்ல, பேக் சைடு நெக் மட்டும்தான் கட் பண்ண போறோம். ஆம்ஹோல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்தோன்னா நமக்கு 6.25 இன்ச் இருக்கு. ஆம்ஹோல் சைடு உங்களுக்கு டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஷோல்டருக்கும் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம்.
கீழே நம்ம போடக்கூடாது, மேலே இருக்குல்ல அந்த லைன் கரெக்டான அந்த லைன் நம்ம போடுறோம். ஒரு அகலம் 8 இன்ச் இருக்கு, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். 8 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே அளவு துணி இருக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த அளவு தெரியாது. அளவு துணி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப அளந்து காமிக்கிறேன் பாருங்க. 8 இல்லைன்னா 8.75 நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி இடுப்பு சைடு வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச் நமக்கு கம்மியாகும். மேலே 8 இருக்குன்னா இடுப்பு சைடு வந்து 8 இன்ச் நமக்கு வரும். 1.5 இன்ச் நமக்கு தைக்கிறதுக்கு நான் விட்டுருக்கேன். இப்போ அதே போல் இடுப்பு சைடும் இந்த ஹிப்பு சைடும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். லைட்டாக குட்டி குட்டி டாட் டாட்டாக நான் வச்சுக்கிட்டேன். பாருங்க, அதுலேருந்து காமிக்கிறேன். 8 இன்ச் இருக்கு, 8 இன்ச், 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா அண்ட் 1.5 இன்ச் நம்ம தைக்கிறதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சைடு 8 இன்ச் நம்ம வச்சுக்கலாம். 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு. இதே மாதிரி ஹிப்பு சைடும் 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு, 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு டோட்டலாக 2 இன்ச் இருக்கு. 1/2 இன்ச் லூஸாக வைக்கிறதுனால 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஃபுல்லாக அந்த டாட் எல்லாம் நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டோம். இப்போ கீழே ஓப்பன் தைக்கிறதுக்கு சில பேர் ஓப்பன் வந்து ஏ ஷேப்பில், அதாவது லைட்டாக க்ராஸாக இப்படி போடுவாங்க. அப்போ நம்ம இந்த சைடு மேலே ஹிப்பு கிட்ட க்ராஸாக வச்சுருக்கோம்ல, அந்த சைடு லைன் வர மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம க்ராஸாக போடலாம். இல்லை ஹிப்புலேருந்து கீழே 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு அது நம்ம க்ராஸாக நம்ம போடலாம் இப்படி. இல்லை நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இப்படி வேணும் சொல்கிறவங்களுக்கு அந்த டாட் ஹிப்பு கிட்ட இருக்கிற அந்த டாட்ல இருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி ஸ்கேல் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேலோட அளவு 1.5 இன்ச் இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இந்த 2 லைனுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கிராஸான ஷேப் போடும்போது நம்ம உட்காரும் போது செய்யும் போது நமக்கு துணி நல்லா அகலமாக இருக்கும். கால் ஃபுல்லாக கவர் ஆகிடும். நம்ம கீழே உக்காந்து ஏதாச்சும் வேலை பார்க்கும்போது ஸ்ட்ரைட் ஷேப் வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் அகலம் 1 இன்ச் அகலம் கம்மியாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவோ க்ராஸாகவோ அது நம்ம விருப்பம் தான். சில பேர் எனக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும்னு கேட்பாங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் வயசானவங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஏ ஷேப்பாக கொடுங்க, கொஞ்சம் க்ராஸாக கொடுங்க, எனக்கு வந்து சைடெல்லாம் தெரியுது உட்காரும் போது செய்யும் போதெல்லாம் உனக்கு நல்லா அகலமாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஏ ஷேப்பில் லைட்டாக க்ராஸாக நம்ம 1 இன்ச் க்ராஸாக கொடுத்தோன்னா நமக்கு சரியாக இருக்கும். ஆம்ஹோலுக்கு இப்படி லைன் போட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 7 இன்ச்சில் இந்த மாதிரி பென்ஸ் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 இன்ச் இருக்கு இல்லையா மார்க் பண்ணியிருக்கோம்னா தைக்கிறதுக்கு அங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் சைடுக்கும் ஆம்ஹோலுக்கும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வேணும் இல்லையா, அதுக்கு நான் இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த டாட்லேருந்து இந்த ஷோல்டர் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கரெக்டாக பாதி அளவுக்கு ஒரு 7 இன்ச்னா 3.5 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு லைன் போட்டோம். அதுக்கப்புறம் பேக் சைடுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு நான் வந்து மேல் பகுதியில் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இது கட்டிங் பண்ணிக்கலாம். பேக் சைடுக்கு ஷோல்டருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சைடு ஓப்பனும் நான் அந்த ஏ ஷேப்பில் இருக்குல்லையா அதை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். இப்போது அதே துணியை வச்சு லைனிங் துணி எப்படி மடித்து போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 துணியில் எது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து எடுத்துட்டு ஆம்ஹோல் கிட்ட மட்டும் 1/2 இன்ச் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு எடுத்துட்டேன். இப்போ பேக் சைடு வந்து நெக்கு கட் பண்ணிக்கலாம். இதோட நெக்கு அளவு என்னன்னு நம்ம பார்த்துட்டு அளவு எடுத்து இன்ச் டேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை அளவு துணி இப்படி போட்டு கூட நம்ம நெக்குக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு எப்போவுமே யூ ஷேப் தான் வரும், ரவுண்ட் ஷேப்பு. ஒரு 1/4 இன்ச் ஷோல்டர் கிட்ட விட்டு இந்த நெக் சைடு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச் நம்ம ஏற்கனவே விட்டுருக்கோம். இந்த ஷேப்
வரைஞ்சிட்டு இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு வந்து நெக் கட் பண்ணல, ஏன்னா கேன்வாஸ் வச்சு நமக்கு தைக்க போகிறோம் டிசைனாக, அதுக்காக. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணது. இன்னொரு துணி பாருங்கள், கரெக்டான அளவு 1/2 இன்ச் கம்மி பண்ணி, அதாவது அந்த துணியோட 1/2 இன்ச் கம்மி பண்ணி அந்த அளவு ட்ரெஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம அளவு வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம 2 டாப் கட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக 2 டாப்க்கு நான் கட் பண்ணிட்டேன் லைனிங்கு. இப்போது சாரீ துணியில் நம்ம கட் பண்ணலாம். சாரியில் கட் பண்ணோன்னா இப்போ முந்தானி பகுதியில் லைன் லைனாக அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு 2 டாப்புக்கும் நமக்கு பத்தாது, நான் ரொம்ப கம்மியான துணி இருக்குது. இப்போ நம்ம மடித்து போட்டு நம்ம கட் பண்ண எடுத்தாலும் நமக்கு ஒரே ஒரு டாப்புக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் நமக்கு வரும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஒரு டாப்புக்கு கைக்கு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிசைன் எல்லாம் நம்ம நெக்கு சைடு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நமக்கு இந்த துணி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் வந்து இது டாப்புக்கு நான் கட் பண்ணலை. இது முந்தானி இல்லாமல் இன்னொரு ஓரம் இருக்குல்ல, உள்பகுதியில் வரக்கூடிய அந்த சேலையை நான் மடித்து இப்படி போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்கும் சேர்த்து நான் போட்டுக்கிறேன். நமக்கு ஓப்பன் கீழே எவ்வளோ இருக்கோ அதை அளந்து பார்த்துட்டு கூட நம்ம வந்து மடிப்பு போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைனிங் துணியோட மெயின் ஃபேப்ரிக் வந்து 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்க போகிறோம். ஸோ கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் கரை இருக்குது கீழே, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 3.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம நெக்கு கட் பண்ணாமல் ஷோல்டரு, ஆர்ம் ஹோலு, சைடு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டோம் பாருங்க. கீழே பார்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன், 1/2 இன்ச் அந்த கரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன், 3.5 இன்ச்சு. இப்போ ஒரு டாப் நம்ம கட் பண்ணிட்டோம். இன்னொரு டாப் லைனிங் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுவும் அதே மாதிரி நம்ம மெயின் ஃபேப்ரிக் துணி வந்து இந்த சாரீ துணி 4 மடிச்சு போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் 2 டாப்க்கும் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கை கட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். கைக்கு லைனிங்கோட இன்னொரு சைடு நான் எடுத்துக்கிறேன், அதை நான் இப்படி 4 மடிச்சு போட்டுக்கிறேன். கீழே ஸ்ட்ரைட்டா வர்றதுக்காக ஒரு 1/2 இன்ச் நான் லைன் போட்டுக்கிறேன். இது ஃபுல் கை நான் வைக்க போறேன். கையோட நீளம் 20 இன்ச்சு, தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு, 21 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே கரை இருக்கு, ஒரு 1/2 இன்ச் தான் மடிப்பேன். ஸோ அதனால 21 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கிறேன். இப்போ 20 இன்ச் வச்சோம் இல்லையா, இங்க வந்து ஒரு 3 இன்ச் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சைடு மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம வந்து இந்த கையோட வளையம் போடுறதுக்கு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நாம இதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஸ்கேல் இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு இப்படி விட்டுட்டு இங்க இருந்து மேல வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நாம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கரெக்டா அந்த மார்க்ல இருந்து மார்க் வரைக்கும் வச்சு இப்படி லைன் போட்டுக்கலாம். பாருங்க, இங்க இருந்து மேல வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு அப்புறம் தான் கீழே வளைவா போகுது. இந்த சைடு வந்து அதே மாதிரி 1.5 இன்ச் நம்ம தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். இப்போ 1/2 இன்ச் நம்ம ஃப்ரண்ட் ஷேப்க்கு வந்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் அளவுக்கு வந்தா போதும். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நமக்கு 8 இன்ச் தேவை. அளந்து பார்க்கும்போது 8 இன்ச் இருக்கு பாருங்க.
இப்போ நான் ஃப்ரண்ட் சைடு லைன் கூட நான் அளந்து பார்த்துக்கிறேன் பாருங்க. இதுவும் கரெக்டாக நமக்கு 8 இன்ச் வருது. 1 இன்ச் தைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கு. ஆம் ஹோல் நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி அளந்து பார்த்துக்கிறது நல்லது. இப்போ கீழே நமக்கு தேவையான அளவு நம்ம வச்சுக்கலாம். நான் 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். தைக்கிறதுக்கு 1 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதே அளவுக்கு நம்ம இன்னொரு கையும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் கட் பண்ணிட்டு இதே அளவு வச்சு 1/2 இன்ச் குறைவா இன்னொரு கையும் நான் வெட்டிக்கிறேன். இப்போ மேலே போட்டிருக்கல இந்த லைன் நம்ம கட் பண்ணணும். இந்த உள்பக்கம் இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ணுறது, நம்ம வந்து லைனிங் துணி ஜாயின் பண்ணி கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லைனிங் துணி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட கை வந்து ஜாயின் பண்ணும்போது கீழேயும் மடித்து தைச்சிப்போம். அதே மாதிரி மேலே இருக்க அந்த ஷேப்பு வந்து நம்ம ஒரு தையல் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தைப்போம். ஸோ கீழே மேலே 2 சைடு நம்ம வந்து தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு இந்த 1/2 இன்ச் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபுல் கை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மீதி இந்த சைடு இருக்கிற இந்த துணியில வந்து நம்ம கட் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி கைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக் டிசைன் நம்ம தைக்கிறதுக்கு பாருங்க, ஒரு 7 இன்ச்ல கேன்வாஸ் துணி எடுத்திருக்கேன். இது வந்து இதோட அகலம் வந்து 4.5 இன்ச் இருக்கு. அதாவது 2.25 இன்ச் நமக்கு இங்க மேல நெக்கோட அகலம் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச்ல இந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நான் வந்து வெட்டியிருக்கேன். 5 இன்ச்ல நெக்கோட அளவு இருக்கு. இது ஒரு டாப்புக்கு, இது வந்து 1/2 இன்ச் கம்மியா வச்சிருக்கோம்ல, அந்த டாப்புக்கு இந்த டிசைனு. இன்னொரு டிசைன் பாருங்க, லீஃப் டிசைன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 7.25 இன்ச் இருக்கு. அகலம் வந்து 2.25 இன்ச் இருக்கு. நான் இது கொஞ்சம் குறைவா தான் வச்சிருக்கேன். மேல வந்து 1 இன்ச் வச்சிருக்கேங்க. அகலம் வந்து இன்னும் நீங்க வந்து அதிகப்படுத்திக்கோங்க. நீளமும் ஒரு 1/2 இன்ச் அதிகப்படுத்திக்கோங்க. நான் கரெக்டான அளவு வச்சு உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன். இது நீங்க தைக்கும் போது சைட்ல வந்து ஓரம் அது ஃபினிஷ் பண்ணும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். உள்ள ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விடுங்க நீங்க. இப்போ இது இந்த முந்தான டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன்ல வந்து நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, அந்த லைன் ஸ்ட்ரைட்டா வந்திருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டா வர மாதிரி நான் இதை வச்சு அயன் பண்ணிக்கிறேன். இந்த 2 டிசைனும் இந்த துணிக்கு மேல வச்சு நான் அயன் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு. நான் வந்து இந்த துணியில அயன் பண்ணும் போது இந்த துணி கொஞ்சம் சுருங்குற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீங்க வேணும்னா லைனிங் துணி மேல வச்சு அயன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க மெயின் ஃபேப்ரிக்ல வச்சு தைச்சிக்கலாம். பாருங்க, நடுவில் ஒரு தையல் போட்டிருக்கேன் நெக்கு தைக்கிறதுக்கு. இப்போ நான் இதை அயன் பண்ணியிருக்கிற இந்த கேன்வாஸ் வந்து இது சுத்தி வர நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதோட அளவு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் நமக்கு இருந்தா போதும். அந்த டிசைன் வந்து நடுவில் வைக்கிறதுனா நான் லீஃப் டிசைன் கட் பண்ணியிருக்கேன். அந்த நெக்குக்கு சுத்தி வரக்கூடிய டிசைன் வந்து திரும்ப நான் கட் பண்ண போறேன். அதுவும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா காமிக்கிறேன்.
கட் பண்ணியாச்சு. சுத்தி வர இப்படி நம்ம ஒரு தையல் அடிச்சுக்கலாம். மேல மட்டும் தையல் அடிக்க வேணாம் திருப்பறதுக்கு. அவ்வளவுதான். இதோட ஓரத்துல லைட்டா இப்படி கட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பக்கத்துல இருந்து திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஒரு பேனாவோ திருப்புளி ஏதாச்சும் வச்சுட்டு நம்ம இது சரி பண்ணிக்கலாம். ஷேப்பு கரெக்டா வந்துச்சு பாருங்க. மேல இருக்கிற இந்த பகுதியை வந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி மடிச்சு நம்ம ஒரு ஓர தையல் அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த டிசைன் நமக்கு ரெடி ஆச்சு நடுவில் வைக்கிறது. இப்போ இந்த சைடு தான் இது நடுவில் வரப்போகுது. இதை நம்ம அளந்துட்டு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் தைக்க போயிடும். ஸோ 1 இன்ச் அளவுக்கு நமக்கு அந்த ஓப்பன் வர மாதிரி நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன். 4.5 5.5 இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி இப்படி ஷேப் வரும் முக்கோண வடிவத்தில். இப்போ நம்ம இங்கே வைக்க போகிறோம். இந்த நடுப்பகுதியும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். 10.25 இன்ச் இங்கே நடுப்பகுதி வருது. இது மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அளந்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ண போகிறோம். இதே மாதிரி இதோட அகலம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு 13 இன்ச் வருது. அகலம் வந்து 4.5 இன்ச் வருது. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ பேப்பர் கேன்வாஸ் வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். நெக்குக்கு 2.25 இன்ச்சு 1/2 இன்ச் தைக்க போயிடும். ஸோ இங்கே 4.5 இன்ச்சு. இதில் நமக்கு இந்த ஷேப் வரும். ரவுண்ட் ஷேப் நம்ம நெக்குக்கு வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ வைக்க போகிறோமோ ஒரு 1.5 இன்ச்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம 1.5 இன்ச் போதும்னா மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் நடுவில் கேப் வரும். தைச்சதுக்கப்புறம் அது கேப் கொஞ்சம் பெருசாகும். 1 இன்ச்சுக்கு அப்புறம் இது நம்ம இந்த லீஃபும் நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கேருந்து அப்படியே நான் கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நடுவில் இருக்கிற அந்த லீஃப் டிசைன் வந்து சின்னதாக அகலம் கட் பண்ணாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது இந்த நடுவில் இப்போ நம்ம லீஃப் டிசைன் வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம் வேணும்னா. கரெக்டாக இதை வச்சு பார்த்துட்டு துல்லியமாக நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் என்ன பண்ணிட்டேன், கரெக்டான அளவு நான் அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச் விட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ கூட பாருங்க, உள் பகுதியில் கொஞ்சம் 1/2 இன்ச் விட்டு நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ஆனால் அது தைக்கும் போது நமக்கு வந்து கரெக்டான அந்த எட்ஜில் வரும் அந்த தையல். அதுக்காக தான் இப்போ வந்து இதுவும் கட் பண்ணிக்கலாம். இப்படி வி ஷேப்பு. இப்போ கட் பண்ண இந்த கேன்வாஸை வந்து லைனிங் துணியில வச்சு நம்ம அயன் பண்ணிக்க போகிறோம். ஷைனிங்கான அந்த பகுதி வந்து துணியில வச்சு பாருங்க, இப்படி இந்த மாதிரி துணியில வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். இப்படி வரும் இந்த டிசைனு. இப்போ இந்த ஓரம் இருக்குல்ல, நெக்ஸ்ட் சைடு இந்த இது வந்து கரெக்டாக சரிசமமாக வரணும். இது ஒட்டுற மாதிரி இப்படி வச்சு நம்ம அயன் பண்ணிக்கணும். அப்போதான் இந்த டிசைன் நமக்கு கரெக்டாக வரும்.
அயன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இது ஓரமும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, 1/2 இன்ச் விட்டு அதே மாதிரி இதே கட் பண்ணிக்கலாம். இது சைடு ஓரம் இருக்குல்ல, ஒரு தையல் நம்ம மடிச்சு போட்டுக்க போறோம். அதுக்காக லைட்டா நான் கட் பண்ணிக்கிறேன் சைடு. இது ஃபுல்லா நம்ம சைடு தைச்சுக்கலாம். நிறைய டிசைன்ஸ் இருக்கு. அந்தந்த துணிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து தைக்கணும். இப்போ இது பட்டு டைப்ல இருக்கு இந்த saree. ஸோ அதுக்கேத்த மாதிரி நான் இதை தைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுல இருக்கிற அந்த டிசைன்ல வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம லேஸ் கூட வாங்கி அவுட்லைனா நம்ம வைக்கலாம். இல்ல பைப்பிங் கூட நம்ம அதே கலர்ல சேம் கலர்ல நம்ம வைக்கணும். ஃபுல்லா சைடு தைச்சிட்டோம். லைட்டா நடுவுல நாச் பண்ணிட்டு கரெக்டான அந்த நடுவுல நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கரெக்டா நடுவுல வருதா நம்ம பார்த்துக்கணும். நான் இந்த மாதிரி குண்டு ஊசி வந்து குத்திக்கிறேன். வேணும்னா நீங்க நடுவுல ஒரு தையல் நீளமா ஒரு தையல் போட்டுக்கிட்டாலும் அசையாம இருக்கும் அந்த கேன்வஸ் துணி. இப்போ ஃபுல்லா அது ரவுண்டா நான் வந்து இதை தைச்சிக்கிறேன். இதே மாதிரி நடுவுல இருக்கிற அந்த லீஃப் டிசைனும் நான் தைச்சிக்கிறேன். அதுதான் தைச்சி முடிச்சுட்டு பின்னெல்லாம் எடுத்துட்டு இப்படி வச்சு பார்க்கும் போதே தெரியுது பாருங்க. கரெக்டா அந்த 1/2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது 1/4 இன்ச் தான், லைட்டா தான் வருது ஓரமா தைக்கிற மாதிரி. சுத்தி வர நம்ம கட் பண்ணிக்கலாம். நடுவில் அந்த லீஃப் டிசைனை நம்ம கட் பண்ணிக்கணும். நம்ம லைட்டா இப்படி கட் பண்ணிக்கலாம். திருப்பி தைக்க போறதுனால இப்படி நம்ம முனையில வந்து கரெக்டா நம்ம வந்து திருப்பிக்கணும். இல்லை லைட்டா ஊசி வச்சு கூட வெளிப்பக்கமா நம்ம லைட்டா திருப்பிக்கலாம். அதிகமா துணி இருந்துச்சுன்னா ஒரு பக்கமா கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் திருப்பும் போது கரெக்டா அந்த ஷேப் நமக்கு கிடைக்கும். லைட்டா ஊசி வச்சு நான் சரி பண்ணிக்கிறேன். சிசரை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ சுத்தி வர ஓரத்தையில் ஒன்று அடிச்சுக்க போறோம். தைச்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் இப்போ நடுவில் நம்ம அந்த லீஃப் டிசைன் வச்சு தைச்சிக்கலாம். எனக்கு அந்த டாட் மாதிரி இருக்கிற நடுவில் அந்த பார்டர் டிசைன் அந்த கலர்ல கரெக்டா எனக்கு வந்து பைப்பிங் துணியோ லேஸோ எனக்கு கிடைக்கல. என்கிட்ட கொஞ்சம் பைப்பிங் இருந்துச்சு. ஸோ அது நான் வந்து இந்த நெக் டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்கு சுற்றி ரவுண்டாக மேலே இருக்கிற டிசைனுக்கும் நம்ம கொடுக்கலான்னு பார்த்தா அது வந்து லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும். அது ஒரு மாதிரியாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்காக நான் அந்த நடுவில் அந்த டிசைனுக்கு மட்டும் அந்த லீஃப் டிசைனுக்கு மட்டும் வர மாதிரி இந்த பைப்பிங் வச்சு நான் தைச்சிக்கிறேன். இப்படி வச்சு உள்பகுதியில் வச்சு நான் வந்து இந்த பைப்பிங் தைச்சிக்கிறேன். மெதுவாக ஒரு ஓரத்தையில் போட்டுக்கிறேன். கரெக்டான அந்த கலர் என்கிட்ட அந்த மேட்சிங்காக இருந்துச்சு. வெளியில் பார்க்கும்போது எனக்கு கிடைக்கல. கரெக்டாக அந்த முனையிலையும் கரெக்டாக வர மாதிரி அந்த ஷேப்பு வச்சு நம்ம மெதுவாக இது தைக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து கட் பண்ணி மடித்து தைக்க போகிறேன்.
அவ்வளோதான். இந்த லீஃப் டிசைன் நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். சுற்றி வர உள்ளே இருக்கிற அந்த கேன்வாஸ் துணி வந்து நான் ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். இங்கே வரைக்கும் தான் நான் இந்த பைப்பிங் துணி வச்சுருக்கேன் பாருங்கள். அது வந்து கொஞ்சம் ஜரிகை மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் குத்தும், நமக்கு வந்து உராசிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நான் இங்கே கொடுக்கல. ஸோ இங்கேருந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். நடுவில் கூட நம்ம போட்லி பட்டன்ஸ் சுற்றி வர கூட நம்ம போட்லி பட்டன்ஸ் வச்சா கூட ஃபினிஷிங்காக நல்லாயிருக்கும். சிம்பிளாக போதுன்றால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பேக் சைடு நெக்கு தைக்கிறதுக்கு நம்ம லைனிங் துணியில் ஏற்கனவே நான் நெக் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சுற்றி வர நம்ம இப்படி வந்து ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம வந்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு சுற்றி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நெக்கு லைட்டாக சிசரால் அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி தைக்கிறதுக்கு முன்னாடி ஷோல்டர் நம்ம தைச்சிக்கணும். ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம வந்து நெக்கு ஃபுல்லாக நம்ம ஓரத்தையில் அடிச்சாச்சு. அதுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி ஷோல்டர் வச்சு அந்த பேக் சைடு வந்து 2 துணியும் 2 சைடு கவர் ஆகிற மாதிரி வச்சு நான் வந்து ஷோல்டர் தைச்சிக்கிறேன். இதே போல் நெக்ஸ்ட் சைடும் நம்ம தைச்சிக்கலாம். ஷோல்டரு கரெக்டாக நடுவில் அந்த தையல் பகுதியில் வச்சு இப்படி வச்சு நம்ம தைச்சிக்கணும். இந்த சாரியோட கலர் ரொம்ப அருமையாக நல்லா இருக்கு. லைட் லாவெண்டர் கலரு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த கலரு ரொம்ப டார்க்காக பளிச்சுன்னு இல்லாமல் ஒரு மைல்டு கலராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் 2 டாப்பு ஒரு ஃப்ராக் வந்துச்சு. ஃப்ராக் வர்றது ஆப்ஷனல் தான் இருந்துச்சு. ஆனால் 2 டாப் வேணும்னாங்க. 2 பேர் சிஸ்டர்ஸ்க்காக இது தைச்சது. ஃப்ராகும் எனக்கு வந்துச்சு. லைனிங் துணி மட்டும் எனக்கு பத்தல. ஸோ பாடிக்கு மட்டும் என்கிட்ட இருந்த லைனிங் துணி லைட் கலரில் தைச்சிட்டு இந்த துணியிலே 3 மீட்டர் துணியில எனக்கு வந்துச்சு. ஏன்னா இதோட நீளம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீளம் குறைவாக இருந்ததுனால லைனிங் துணி எனக்கு கரெக்டாக வந்துச்சு. நெக்கு நான் சுற்றி தைச்சிட்டு ஆம்ஹோல் தைக்க போகிறேன். கை ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசரெல்லாம் கரெக்டாக நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம லைனிங் துணி கட் பண்ணது தான் நமக்கு மெயின் ஃபேப்ரிக் நம்ம கொஞ்சம் விட்டு தான் கட் பண்ணோம். லைனிங் துணி தான் நமக்கு அளவு. லைனிங் துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சுற்றி வர ஒரு தையல் அடிச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் கை தைக்கிறதுக்கு பாருங்கள். இதை வச்சுக்கிட்டு கீழே 1/2 இன்ச் அந்த பார்டர் இப்படி மடிச்சு தைச்சிக்கிறேன். இதே மாதிரி 2 கையும் தைச்சிட்டு மேலே சுற்றி வர ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். நான் எப்போவுமே வந்து கீழே இப்படி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே தைக்கிறதுக்கு இப்படி லெவல் பண்ணி அதுக்கப்புறம் மேலே சுற்றி வர ஓரத்தில் ஒரு தையல் போட்டுப்பேன். இப்போ 2 கையும் நம்ம தைச்சிட்டோம். இதோட நடுவு பகுதியில் லைட்டாக நம்ம வந்து நாச் பண்ணிவிட்டு ஷோல்டருடைய நடுவு பகுதியில் வச்சு நம்ம கை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பஃப் கை இல்லாததுனால ஷோல்டருடைய நடுவில் இருந்து ஆரம்பித்து இப்படி ஃபுல்லாக நான் 1/2 இன்ச்சில் நான் தைச்சிக்கிறேன். இதே மாதிரி 2 சைடு கையும் நம்ம தைச்சிக்கலாம். இந்த மாதிரி லைனிங் துணி நம்ம வச்சு தைக்கும் போது ஃபுல்லாக பாடியோ இல்லை கைக்கும் ஃபுல்லாக சைடில் ஆமோலெல்லாம் ஒரு தையல் போட்டு அடிக்கிறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நெக்கெல்லாம் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் சைடில் தைக்கலாம். இப்போது பேக் சைடில் நம்ம இந்த மாதிரி டாட்ஸ் பிடிக்க போகிறோம். ஷோல்டருடைய நடுவு பகுதியிலேருந்து இப்படி எடுத்து ஒரு 7-8 இன்ச்சில் நான் டாட்ஸ் பிடிச்சிக்கிறேன். பேக் சைடில் தான் நான் பிடிக்கிறேன். ஒன் சைடு பிடிச்ச டாட்ஸு இன்னொரு சைடு நான் வந்து அப்படியே அதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நான் தைச்சிக்கிறேன். உள்ளே இருக்கிற அந்த துணி கரெக்டாக சரிசமமாக இருக்கா நம்ம கை வச்சு பார்த்துட்டு இது நம்ம பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், 2 டாட்ஸும் நம்ம பிடிச்சாச்சு. கையும் நம்ம ஆம்ஹோல் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சைட் ஜாயின் பண்ண வேண்டியதான். ரைட் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சு லைனிங் துணி உள்ளே போகிற மாதிரி வச்சு இப்படி சரிசமமாக வச்சுட்டு இப்போ கையோட அளவு என்ன இருக்கோ அதை நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம்.
ஸ்டெப் வச்சு அங்கேயும் மார்க் பண்ணிட்டு இப்படி தைச்சிக்கிறேன். சைடு நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம். இருந்தாலும் நம்ம சைடில் இந்த டாட்ஸ் பிடிச்சதுனால ஃப்ரண்ட் சைடு துணி கரெக்டாக இருக்கும், பேக் சைடு துணி 1/2 இன்ச் கம்மியாக இருக்கும் பாருங்கள். வேணா நீங்கள் அளவு டாப் கூட வச்சுட்டு இப்படி ஆம் ஹோலும் இடுப்பு சைடு எல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1/2 இன்ச் விட்டு தைக்க சொல்லியிருக்காங்க. 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதோட இந்த ஓப்பன் வரைக்கும் நீளம் நான் பார்த்துக்கிறேன். ஷோல்டர்ல இருந்து 19 இன்ச் இருக்கு, 20 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த நீளம் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் 3 இன்ச்சு, அதுக்காக. அப்படியே ஹிப் சைடு வந்து சைடாக 1 இன்ச்சில் வந்து நடுவில் லைட்டாக ரஃப் பண்ணிட்டு ஓரத்தில் கொண்டு வராமல் நடுவில் அப்படியே ரஃப் பண்ணிட்டு சைடில் 2-3 தையல் நம்ம எக்ஸ்ட்ரா போடுவோம்ல, அது போட்டுக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு நம்ம இது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓவர்லாக் அடிக்க போகிறோம். லாஸ்ட்டில் மட்டும் நம்ம அடிக்கும் போது கரெக்டான அந்த தையலை கரெக்டாக வைக்கணும். 1/4 இன்ச் விட்டு எல்லாம் தைக்கக்கூடாது. அந்த சைடு ஓப்பன் தைக்கிறதுக்கு அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பிசரை வெட்டிக்கலாம். ஒன் சைடு தைச்சிட்டோம், இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு சைடும் நம்ம இந்த மாதிரி மடித்து தைச்சாச்சு. லைட்டாக கிராஸாக வச்சுருக்கோம் இல்லையா, இது பாருங்கள் ஏ ஷேப்பில் இருக்கு. லைட்டாக நமக்கு 1 இன்ச் அளவுக்கு கிராஸாக வச்சுருக்கோம், அவ்வளோதான், ரொம்ப வைக்கல. இந்த ஓப்பனும் பாருங்கள் குறைவாக தான் இருக்காது. இப்படி நம்ம வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம பிசரை வெட்டிக்கிட்டு நம்ம வந்து இதை வந்து தைக்கணும். ஒன் சைடு நான் தைச்சிட்டேன் பார்த்துட்டு, இன்னொரு சைடு நான் இப்படி வச்சு லெவலாக வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கணும். லெவலாக இருக்கணும் நமக்கு லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும். இப்போ நம்ம ஓப்பன் தைக்கிறதுக்கு ஒன் சைடு இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த லைனிங் துணி எடுத்துட்டோம். கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு இப்படி உள்ள ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் அந்த பட்டி வர மாதிரி ஒரு 1/2 இன்ச், உள்ள ஒரு 1/2 இன்ச் கூட நம்ம மடிச்சுக்கலாம். கரெக்டாக இப்படி வச்சு லைனிங் துணி கொஞ்சம் தள்ளி இருக்கும் இல்லையா, அது கரெக்டாக நம்ம பிடிச்சிக்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மெதுவாக இப்படி மடித்து சுருக்கம் இல்லாமல் ஓரத்தில் ஒரு தையல் அடிச்சுக்கணும். ஓப்பன் தைக்கிறது ரொம்ப ஈஸி தான், நம்ம கடகடன்னு தைச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம இப்படி இந்த ஓப்பன் திருப்புற இடத்துல வரும்போது ஊசி உள்ள குத்தி நிப்பாட்டி இப்படி இந்த சைடு வந்து சரிசமமாக வச்சுக்கிறேன் இதுக்கு நேராக. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே வரும். இதுவும் மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக 1 இன்ச்சில் ஒரு தையல் வரும். லைட்டாக ரஃப் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி இப்படி இந்த பக்கமும் நான் மடித்து தைச்சிக்கிறேன். அதாவது அந்த பா ஷேப்பில் வரும் அந்த ஓரம், அந்த ஓப்பன் தைக்கும் போது அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். ஃபுல்லாக ஓர தையல் ஒன்று அடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே எல்லாம் மடித்து தைச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி ஒரு ஓர தையல் நம்ம அடிச்சுப்போம். 1/2 இன்ச்சில் அது 2 தையல் இருக்கும் டாப்புக்கு நார்மலாகவே, அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி நம்ம சைடு ஓப்பன் தைச்சிட்டு என்ன பண்ணோன்னா 2 சைடு பாருங்கள் சரியாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி மடிச்சிக்கணும். ஷோல்டர்லேருந்து சைடு வரைக்கும் ஃபுல்லாக நம்ம மடிச்சிட்டு கரெக்டாக அந்த சைடெல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம பார்த்துட்டு இந்த ஆம் ஹோல்ல இருந்து நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். அப்படியே நம்ம உதறி அந்த ஓப்பனில் இருக்கிற அந்த 4 துணியும் நம்ம பிடிச்சிக்கணும். கீழே சரிசமமாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இப்படி கீழே நம்ம வந்து கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா அது துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா லெவல் இல்லாமல் லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் இப்படி துணி, அது கட் பண்ணிக்கிறேன். இப்போதான் கீழே உங்களுக்கு லெவலாக இருக்கும்.
நம்ம சைடில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால லைட்டாக இப்படி மடித்து டபுளாக மடித்து தைச்சிக்கிறேன். நடு பகுதியில் வந்து கரை இருக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் அப்படியே நான் கரையோட அப்படியே மடித்து தைச்சிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் லைட்டாக ரஃப் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து ஒரு ஓர தையல் அடிச்சுக்கலாம். நடுவில் பாருங்கள் சிங்கிளாக தான் அந்த துணி மடிக்கிறேன். ஓரத்தில் மட்டும் லைட்டாக உள் பக்கமாக கொஞ்சம் துணி மடித்து அப்படியே கொண்டு வந்துட்டேன். ஒன் சைடு நம்ம தைச்சிட்டோம், இன்னொரு சைடும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். பாருங்க இதே மாதிரி நம்ம தைச்சிட்டு வரணும். பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி துணி ரொம்ப நல்லா இருக்கும், தைக்கிறதுக்கு கிரிப்பாக இருக்கும். காட்டன் துணியிலும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஜார்ஜெட்டு கொஞ்சம் சில்க்கு இந்த மாதிரி வளவலன் பூனம் சாரிங்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும், சைடு கட்டிங் பண்ணுறது செய்கிறது எல்லாம். இதில் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி துணியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காட்டன் துணி எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு துணி. நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் கொண்டு வரும். அதில் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க அதில் ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். சுற்றி வர ஓரத்தில் ஒரு தையல் அடிச்சுக்கிறேன். ஓர தையல் நம்ம ஃபாஸ்ட்டாக அடித்து முடிச்சுக்கலாம். கடகடன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடும். இதான் லாஸ்ட்டு நமக்கு தையல். அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிட்டோன்னா சைடு நான் வந்து ஓவர்லாக் அடிக்க போகிறேன். ஓவர்லாக் அடிக்கிறது நம்ம விருப்பம்தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நெக் டிசைன் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துணி வந்து இப்படி மடித்து தைச்சிக்கிறேன். சேம் டிசைன் 2 பேருக்கு வைக்க வேணாம்னு சொல்லி தான் நான் வந்து 2 டிசைன் இந்த மாதிரி வைக்கிறேன். அதை விட இது கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும். இந்த ஷேப் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். சுற்றி வர வந்து அந்த பைப்பிங் நான் வந்து வைக்க போகிறேன். இதுவும் அந்த மாதிரி அந்த முந்தானை டிசைன் வந்து வர மாதிரி இந்த லைனிங்க வர மாதிரி கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். பாருங்க இந்த பைப்பிங் வச்சு நான் வந்து சுற்றி வர இப்படி தைச்சிக்கிறேன். என்கிட்ட இருந்த பைப்பிங் இதுதான் கரெக்டாக எனக்கு வந்துச்சு. 2 டிசைனுக்கும் இந்த பைப்பிங்கு நம்ம வீட்டில் தைக்கும் போது பைப்பிங் மெலிசா நூல் வச்சு தைப்போம். இதில் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் நூல். ஸோ அதனால் நான் வந்து ஓரத்தில் தையல் போடுறதுனால கொஞ்சம் மெதுவாக பார்த்து தைக்கிறேன். பைப்பிங் கொடுத்தாலே ஒரு டிசைன் நெக் டிசைன் அந்த மாதிரி நம்ம தைக்கும் போது பைப்பிங் ஒரு நல்ல லுக்கு தரும், நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். ஒரு ரெடிமேட் டைப் ட்ரெஸ் மாதிரி அவுட்லுக் இருக்கும் இதுக்கு. நீங்களும் வந்து நெக் டிசைன் இந்த மாதிரி ஏதாவது டிசைன் வைக்கும் போது பைப்பிங் கண்டிப்பாக வச்சு பாருங்கள், உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். இப்போ ஃபுல்லாக நம்ம பைப்பிங் வச்சு தைச்சிட்டோம். இப்போ இதோட நடு பகுதி கரெக்டாக எடுத்து லைட்டாக நான் வந்து சிசரால் நாட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம இது பைப்பிங் தைச்சி வச்சுருக்கோம்ல நெக் டிசைன், அதுக்கும் நான் நடுவில் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். இப்படி நான் திருப்பி போட்டு லைனிங் துணி மேலே வர மாதிரி வச்சு இந்த டிசைன் இப்படி வச்சுக்கிறேன். ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி நடுவில் கரெக்டாக வச்சு இப்படி பின் பண்ணிக்கிறேன் சுற்றி வர. அப்போ தான் நமக்கு அசையாமல் இருக்கும், சுருக்கம் இல்லாமல் நல்லா வரும். இப்போ நம்ம இந்த கேன்வஸ்க்கு ஓரமாக சுற்றி வர ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த யூ ஷேப் நெக்கும் நல்லா ப்ராடாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு சுற்றி வர நம்ம வந்து உள் பக்கமாக கட் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி சிசரால் இந்த ரவுண்ட் ஷேப் திருப்புற இடத்துல இப்படி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது திருப்பும் போது ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு வந்துடும்.
இதோ சுத்தி ஓரத்துல ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த சைடு அடிச்சிட்டோம். இப்போ இந்த பைப்பிங் சைடும் நம்ம அடிச்சுக்கணும். பைப்பிங் நம்ம தைக்கும் போது தைச்ச அதே இடத்துல இந்த தையலும் நம்ம போட்டுக்கணும். ஸோ ஃப்ரண்ட் சைடு நெக் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் டிசைன். இப்போ நம்ம ஷோல்டர் எப்படி நம்ம ஜாயின் பண்ணமோ ஃபஸ்ட்டு தைச்ச டாப்பில் நெக்கு பேக் சைடு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்கு தைச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரி ஷோல்டர் உள் பக்கமாக இப்படி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு 2 சைடு ஜாயின் பண்ணிவிட்டு சைடு எல்லாம் நம்ம கட் பண்ணி தைச்சிட்டு ஆம்ஹோல் இப்படி கட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் கை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். தைக்கும் போது நான் இப்படி வந்து 1/2 இன்ச் நான் இந்த ட்ரெஸ்க்கு நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கை வந்து நான் கட் பண்ணும்போது 1/2 இன்ச் நான் வந்து வளையம் கட் பண்ணலை. எக்ஸ்ட்ரா லைனிங் துணி தைச்சதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இதான் ஃபைனல் அவுட்லுக்கு. ஃபஸ்ட்டு தைச்ச நம்ம டிசைன் லீஃப் டிசைனுடைய அவுட்லுக் இது. ஹெம்மிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக அந்த சைடு ஓப்பன்னு ஸ்டிச்சிங் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. கைக்கு மட்டும் இதுக்கு வந்து இந்த முந்தான டிசைன் நான் வச்சிருக்கேன். அண்ட் இந்த லீஃப் டிசைனுக்கும் அதை வச்சிருக்கேன். குட்டி பாப்பாக்கும் ஒரு ஃப்ராக் தைச்சிருக்கேன். அதை நான் ஃபைனலாக காமிக்கிறேன். ஹெம்மிங் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ நீங்களும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வந்து தைச்சி பாருங்க. இதை விட இந்த ரவுண்ட் ஷேப் டிசைன் நம்ம தைச்சது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் ஈஸி தான். நம்ம ப்ராப்பராக கரெக்டாக நம்ம வந்து நிதானமாக அது தைச்சா நமக்கு கரெக்டாக இந்த ஃபினிஷிங் வந்துடும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் போட்லி பட்டன்ஸ் கூட வைக்கலாம். இந்த பைப்பிங் வச்சு தைச்ச இடத்துல அந்த லீஃப் டிசைனுக்கும் சரி இந்த ரவுண்ட் டிசைனுக்கும் சரி சுற்றி வர பைப்பிங் அந்த போட்லி பட்டன்ஸ் வச்சு தைச்சா நல்லா அழகாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரியில் தைச்ச இந்த 2 டாப் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு டைலர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த மாதிரி பட்டு சாரியில் தைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி டிசைன் வந்து தைச்சி பார்க்கட்டும். கலரும் சரி டிசைனும் சரி இதுக்கு நல்லா சூட்டபுளாக இருந்துச்சு. பாருங்கள் 2 ட்ரெஸ்க்கும் இந்த மாதிரி ஃபுல் கை வச்சுருக்கேன். கைக்கும் லைனிங் கொடுத்ததுனால நமக்கு நல்லா கிரிப்னஸாக நல்லா இருக்கும். இதான் இந்த ஃப்ராக் தைச்சரோட அவுட்லுக் பாருங்கள். கீழே வந்து 1 இன்ச் மடிப்பில் தைச்சிருக்கேன். அந்த லைன் டிசைன் வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து இவ்வளோ தூரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்குக்கு வந்து நடுவில் இந்த மாதிரி டிசைன் நான் வச்சுருக்கேன். மடிப்பு மாதிரி. இதில் நம்ம வேணும்னா இந்த பார்டர் கலரில் பீட்ஸ் கூட வாங்கி நம்ம வச்சுக்கலாம். பேக் சைட்லேயே நாட் கட்டுற மாதிரி வச்சுருக்கேன். பிள்ளைங்க ஃப்ராகுக்கு இந்த மாதிரி நாட் வச்சா நல்லாயிருக்கும். இந்த பாடிக்கு மட்டும் நான் லைனிங் துணி வச்சுருக்கேன். ஸோ 3 மீட்டர் துணியில் ஒரு நல்ல அருமையான சாரியில் 2 டாப் நம்ம தைச்சிட்டோம். ஃப்ராகும் நமக்கு வந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.